ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏங்க காத்தாடி அமர்த்திட்டு வரவா? சவுண்டு கேட்குதா? ஏங்க இதெல்லாம் சொல்லலாமா? சொன்னா இருந்து சண்டை வந்துடாம. ஏங்க வீட்டுக்கு யாசகம் கேட்டு வருவாங்கல்ல, அப்படி வாரவங்களாம் யாராக இருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாமிக்கு இது இப்போ மடிப்பிச்சை கேட்டு வரவங்க, அப்படி பல வாக்கில் வருவாங்க. இந்த குறி சொல்கிறவங்க இவங்க தானங்க வருவாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்துக்குங்க, ஒரு 2-3 ஆம்பளையே கட்சி கொடியோடு வந்தாங்க. என்னடா அது ஓட்டு கட்டுறதுக்கு அதுக்குள்ளே டயம் ஆயிடுச்சா? ஓட்டு கட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சமைச்சிக்கிட்டே சிம்மா போய் அங்கே ஆண்டு வாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் போய் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. சரி ஓட்டு போடுறது கொடுக்குறா அவருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா, அவங்க ஒரு வாளியை கொடுத்துட்டு இந்த கட்சியிலேருந்து மக்களுக்கு உதவி பண்ண போகிறோம், இந்த கட்சிக்கு பணம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த கட்சின்னு சொல்லக்கூடாது, சொன்ன சண்டைக்கு வந்தாலும் வந்துருவாங்க, இது ஒரு கொடுமையா? அப்படி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, ஏன் கட்சியிலேருந்து வரீங்களா? எங்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறோமுங்க, நாங்கள் ரொம்ப அன்னாட கூலியை வேலையை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட காசு இல்லையேண்டாரு. ஒரு 10 ரூபா இருந்தால் போடுங்க, மக்களுக்கு உதவி பண்ண போகிறோம்டாங்க. மக்களுக்கு உதவி பண்ண போறீங்களா? 10 ரூபா நாங்கள் கொடுக்குவா? 10 ரூபா இல்லையங்க அப்படின்ட்டாரு. எங்கள் வீட்டுக்காரர் யோசனை பண்ணி சோப்பு ஏங்க இருங்க, என்னது 10 ரூபா 5 ரூபா எடுக்கிட்டு? ஒரு காசும் இல்லை. கட்சியிலேருந்து எல்லாரும் காசு கொடுத்து 50 பேர் நல்லது செஞ்சுக்கிட்டு அதை கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்? மக்கள்கிட்டே காசு வாங்கி தருவீங்க, வாங்க அப்படி அப்படின்ட்டு அதோட பேசாடு போயிட்டாங்க. ஏங்க என்னங்க கட்சிக்காரவங்களும் இப்படி கிளம்பிட்டாண்டா எப்படி வாரி விக்கிக்கிட்டு? ஐயோ எந்த கட்சிக்காரங்களும் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஐயோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த காசு கட்ட ஒரு விரண்டு வந்துடுறாங்க. அந்த நான் சொல்லுது உண்மை என்னங்க, இங்கே வந்தீங்க நான் சொன்னேன், உங்களையா சொல்லியிருக்கேன், ஆள் குறிப்பிட சொல்லலக்கா அப்படின்றீங்க. என்னங்க அப்படியெல்லாம் நடக்குதுக்கா, கால கொடுமையாக இருக்கு போங்க. ஐயோ என் புரிச்சிட்ட கேட்டு தாங்க இந்த வீடியோ போடுங்க. நான் பாட்டுக்கு எதாவது பேசிவிட்டேன்னா ஐயோ ஒருங்க.